ஹலோ, இந்த மெசேஜ் யாருக்குன்னு எனக்கு தெரியாது. தூங்கிட்டே இருந்தேன், திடீர்னு மைண்டில் இந்த சேனல் மெசேஜ் சடனாக உடனே இந்த மெசேஜ் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கான மெசேஜாக இருக்காது, கண்டிப்பாக சில பேருக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். யாரோ வந்துட்டு உங்களுடைய குலதெய்வமாக கூட இருக்கலாம், இல்லை கடவுள், நீங்கள் வழிபடுற ஏதோ ஒரு கடவுள், அந்த கடவுளை வந்துட்டு வழிபடுறதை நிறுத்தியிருக்கீங்க. நம்ம வந்துட்டு கடவுள் ரொம்ப காலமாக கும்பிட்டுட்டு விளக்கேற்றி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு ஒரு பவர் கிடச்சிரும். அந்த ஆல்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடவுள் வைக்கிற அந்த பிளேஸ், அது வந்து ஒரு கடவுளோட பலகை. அதுக்கு நாங்கள் வைக்கிற அந்த இடத்துக்கே ஒரு பவர் கிடச்சிரும். நமக்கு வீடு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆல்டார்னு சொல்கிறேன், அந்த நம்ம பூஜை, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கபட் மாதிரி செய்வாங்க, அதை நான் ஆல்டார் சொல்கிறேன். சில பேர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு விதத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டு தெருவில் போட்டிருக்கீங்க ஓரமாக. சில யாரோ இல்லை ஒரு வயல்வெளி அந்த மாதிரி இடத்துலையும் வச்சுருக்கீங்க. ரொம்பவும் தவறான விஷயம், ரொம்ப ரொம்ப தவறு. கண்ணு முன்னாடி இருக்க சில விஷயங்கள் உண்மை நினச்சிட்ருக்கீங்க. உண்மை எதுவோ அது மறைஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு விஷயம் யாருக்கோ குறிக்குது, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அது என்னன்றது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பொய்யானது, ஒரு மாயை மாதிரி. நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் காட்டும். நீங்கள் எது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது காட்டாது. லைட் ஃப்ளிக்கர் ஆகிட்டு வந்துச்சு வீட்டில். இப்போது எனக்கு பின்னாடி அந்த பக்கம் இருக்கிற லைட். கண்ணை நம்பாதீங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் கண்ணை நம்பாதீங்க. நீங்கள் பார்க்குற சில விஷயம், உங்கள் கூட இருக்க சில விஷயம் ஒரு மாயை மாதிரி. உண்மையான விஷயம் உங்கள்கிட்டேருந்து மறைஞ்சிருக்கு. நீங்கள் கடவுளை தேடும்போது உங்களுக்கு கிடைக்கும். கடவுள்கிட்ட உங்கள் வெறுப்பை காட்டாதீங்க. மன்னிப்பு கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு. இது யாருக்கோ ஒரு முக்கியமாக உடனே போய் சேரணுன்ற ஒரு மெசேஜ். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உண்மை கிடையாது. நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் தான் காட்டுது. 333 சொல்லும்போது 0333 உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, இல்லை மறைச்சி இருக்கு உங்ககிட்ட இருந்து. இதோ மனசு பாரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. தப்பு பண்ணுறீங்க, யாரும் திருத்திக்கோங்க. ஓகே, காட் பிளஸ்.